ஐயோ சி சார் கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்ல சார். ஏய் யார் நீ? ஓ கல்யாணத்துல சாப்பாடு திருடிட்டு போலான்னு வந்தியா? ஐயோ சார் திருடலாம்ல சார். இங்கே தான் சார் கேட்டரிங் வேலை பார்த்தேன். கொஞ்சம் சாப்பாடு மிச்சமாகும்னு சொன்னாங்க சார். அதான் சார் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இன்னும் கடைசி பந்தே முடியல, அதுக்குள்ள எப்படி எடுத்துட்டு போவ? இல்லை சார் கொஞ்சம் மிச்சமாகும்னு சொன்னாங்க சார். அதான் சார். நீ உன் கேட்டரிங் சூப்பர்வைசர் நம்பர் கொடு, நான் பேசுறேன். ஐயோ சார் சார் மேனேஜர்லாம் கால் பண்ணுவாங்க சார். சார் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார். சார் நீங்கள் பார்ட் டைமாக தான் சார் வேலை பார்க்குறேன். வந்தால் ஒரு 300 ரூபா கிடைக்கும் சார். இப்போ நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் மட்டும் அடுத்து எனக்கு கூப்பிட மாட்டாங்க சார். சார் ப்ளீஸ் சார். எங்கள் அம்மாக்கு பிடிக்கும் தான் சார் எடுத்து போனேன். சாரி சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். உங்க அம்மாக்கு பிடிக்கும்னா நீ காசு போட்டு வாங்கி தரணும்ப்பா. இப்படி அடுத்தவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நடத்துற கல்யாணத்தை திருடிட்டு போக கூடாது. நம்பர் கொடுன்னு சொன்னேன் சார். சாரி சார் இந்த ஒன் டைம் மன்னிச்சிருங்க சார். நம்பர் கொடு. ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சிருங்க சார். ஏய் கையெடு. ஓசி சோறு சாப்பிடுற நீ என்ன பார்த்து வர மாட்டியான்னு கேக்குறியா? ஹரி அங்க என்ன பிரச்சனை? என்னடா ஆச்சு? கத்துக்கு இங்க பாருடா, இன்னும் பந்தியே முடியல, அதுக்குள்ள சாப்பாடு திருடிட்டு போறான். கேட்டா கேட்டரிங்ல வேலை பாக்குறாங்கண்ணா. சாரி சார். சாரி சார். நீங்கள் சொன்னது உண்மைதான் சார். நாங்கள் ஓசி சோறு தான் சார் ஆசைப்பட்றோம். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமே தான் சார் இதை எடுத்துகிட்டு போனேன். பணங்காசு இதை எடுத்துகிட்டு போகல சார். எப்படியும் இந்த சாப்பாடை குப்பையில் கொட்டுவீங்க, இல்லாட்டி நாய்க்கு போடுவீங்க. அதான் கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். மன்னிச்சிருங்க சார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும்னா நான் தான் காசு போட்டு வாங்கி தரணும். இப்படி யாரோ பண்ணுற கல்யாணத்துலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்ல. இன்னைக்கு வேணா இப்படி பண்ணலாம் சார். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊர்ல இருக்க பெரிய ஹோட்டலுக்கு போய் ரேட்டே பார்க்காம சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வரும் சார். அன்னைக்கு அம்மாவையும் கூடயே சாப்பிட கூட்டி போவேன் சார். அந்த நம்பிக்கையில் தான் சார் ஓடிட்டு இருக்கேன். இங்கே 300 ரூபாய்க்குலாம் வந்து கல்யாணத்தில் எச்சியல் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை சார், என்ன மாதிரி இங்கே நிறைய பசங்க இந்த மாதிரி கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னைக்காவது ஒரு நாள் லைஃப் மாறிடாதான்னு. மாறும் சார். உங்களால் ஹெல்ப் பண்ண முடியலனான்னு பரவாயில்ல சார். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக பேசாதீங்க சார். அது போதும். வரேன் சார். தேங்க்ஸ் சார். பா 100 பேர் சாப்பாடு மிச்சம், என்ன பண்றது? போடா.